ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சுவலி 51வது நாள். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது 50வது நாளை கடந்துட்டோமா இல்லையா, அதுக்கான ஒரு செலிப்ரேஷன்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான செலிப்ரேஷன் தான். நேற்று நம்ம ஸ்பைடர்மேன் படம் பார்க்கும்போது அது வந்து 50வது vlog-ஆக ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறைய பேர் சொன்னீங்க, செல்லாது நீங்கள் நடுவில் 2 vlog ரீரிலீஸ் பண்ணதுனால இது 48வது vlogன்னு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது 50 நாள், அதனால தான் வீடியோ vlogன்னு சொல்லாமல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எப்படியும் நாங்கள் 102 வீடியோவை அதை டேலி பண்ணிடுவோம். பட் 50 நாளாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, vlog-ஐ விடுங்க, 50 நாளாக ஏதோ பண்ணுறோம்ல, அதனால் 50வது நாள் ஸ்பெஷலாக நீங்கள் கொடுத்த ஒரு ஐடியா தான், அது எங்களுக்கும் சாதகமாக இருந்ததுனால அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு நண்பர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பிரியாணி ஈட்டிங் சேலஞ்சு பண்ணுங்களேன் அப்படின்னாரு. எனக்கு பிரியாணி இன்னொன்னே அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. பட் அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்தது. நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷனை தேடி பிடிச்சி பிரியாணி சாப்பிடுவோம். நம்ம அவ்வளோ பொங்கல் அன்னைக்கே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம், தீபாவளிக்கு பிரியாணி சாப்பிடுவோம், கிறிஸ்மஸுக்கு சாப்பிடுவோம், பர்த்டேக்கு சாப்பிடுவோம். ஸோ அப்போ பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு அவர் வாயால் சொல்லிட்டாரு. சரி, இதை ஒரு சேலஞ்ச் வீடியோவாக இல்லாமல் சேலஞ்சு மாதிரி யார் நிறையா சாப்பிட்றா, அந்த டைமிங் எல்லாம் இல்லை, ரசித்து பொறுமே யார் நிறையா சாப்பிட்றான்னு பார்க்க போகிறோம். நிறையா பிரியாணி அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் 3 பேர் தான். ஸோ இதை வந்து 51வது நாளில் 50 நாளை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல. நான்லாம் நினச்சேன் ஒரு 10-15வது வீடியோவிலே அவுட் ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க, ஒரு மாதிரி 50 நாள் இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. நேற்று நிறையா பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்கும் நன்றிகள். ஸோ இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறோம். யூஸ்வலாக நாங்கள் டைனிங் டேபிள்லேருந்து சாப்பிட்ருக்கோம், எங்கள் பெல்கனிலேருந்து சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஃபீல் வரட்டுமேங்கிறதுக்காக ரூமில் ஏசியை போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி ரூமில் குளுன்னு ஏசியில் உட்காந்து குளுன்னு சுட சுட பிரியாணி சாப்பிட போகிறோம். அங்கே பாருங்கள் கௌசிக், இங்கே பாருங்களேன், இதான் கௌசிக்கோட லோ பட்ஜெட் தம்மு போட்டு வச்சுருக்காரு. அங்கே இது என்னது, வெங்காய பச்சடியா, ரைத்தா. அங்கே ரைத்தா செய்கிறாரு. எனக்கு எங்கே ரொம்ப எக்ஸைட் ஆச்சு அப்படின்னா, நான் உள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கோழி பீஸ், அந்த பிரியாணியில் போடுற கோழி பீஸ் வந்து சும்மா அந்த டேஸ்ட் பார்க்குறதுக்கு கொண்டு வந்து எனக்கு தந்தார். அதை சாப்பிட்ட உடனே அந்த ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து, ஆஹா இன்றைக்கி பிரியாணி நல்லா வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருச்சு. இவர் ஐயோ ஒரு கோழியை வச்சு டேஸ்ட்டை பார்த்துட்டானே, இது நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவானோ. ஸோ இன்றைக்கி 50வது vlog ஸ்பெஷல் இல்லையா. ஸோ பிரியாணி மட்டும் இல்லாமல் அவக்காடோவில் பியூரி ஒன்று அம்மா செய்வாங்க. அது வந்து கிறிஸ்மஸுக்கு ஒருக்கா செஞ்சு கொடுத்தாங்க, சூப்பராக இருக்கும். அவக்காடோ பப்பாயா அது 2லையும் பண்ணுவார். அதோட ரெசிபி நிறையா பேர் கேட்டு நாங்கள் அந்த வீடியோவும் இந்த சேனலில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், அவக்காடோவும் வாங்கி வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த பியூரியையும் செஞ்சு வச்சுக்கிட்டு குளுன்னு உட்காந்து சாப்பிட போகிறோம். எனக்கு பக்குனுச்சிங்க. இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்து தம்பி அவக்காடோ வாங்கி வந்தோம்னு இதை காட்டுனாங்க. எனக்கு என்னங்க வெள்ளரிக்காயை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது அவக்காடோவா, எழுதி தான் ஒட்டணும், நான் காட்டுறேன் பாருங்க. எங்க இங்கே பாருங்க, இது அவக்காடோ. இது என்ன ரகம் அவக்காடோன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் வந்து அவக்காடோன்னு பார்த்தது வந்து ஒரு விதமான ஒரு ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். இதை பாருங்களேன், எனக்கு இதை பார்த்தோன்னே மிஸ்டிட்ட கேட்டு, என்னடி வெள்ளரிக்காயை வாங்கிட்டு வந்து அவக்காடோ வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை இதுதான் அப்படின்னாங்க. ஸோ இந்த பக்கம் அங்கே அம்மா பிரியாணியை தம்மில் போட்டுட்டு ரைத்தா பண்ணுறாங்க. இங்கே மிஸ்டி வந்து அவக்காடோ பியூரியை செய்ய போகிறாங்க. ஒரு பிரியாணியையும் ஒரு இதையும் செஞ்சு வச்சுட்டு அம்மா சொல்கிறாங்க, ஒரே அமர்க்கலம் தான் போக்க. நமக்கு பிரியாணி நல்லா இருந்துச்சு, அதான் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. ஆமாங்க, ஆஹா இதில் இப்போ பியூரி செய்யும் போது நல்லா வரும், அந்த ஸ்மெல்லையே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா, பால் பவுடர் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த பால் பவுடர்லாம் போட்டு செய்ய போகிறோம். ஐயோ பிரியாணி, அவக்காடோ பியூரி, ஏசி ரூமு, 50வது நாள் vlogன்னு ஒரே சந்தோஷம் தான் போங்க. இந்த என்னது நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஆனாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க 50வது vlog. அந்த அது வந்து அந்த தாடியோட 2 வீடியோ போட்டதுக்கு அதுவும் நாங்கள் தானே. அந்த வீடியோ ஒரு சில பேர் நீங்கள் பார்க்கல, அது ஒரு vlog கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, ஆனால் நம்ம வந்து 102 போடுறோம்னு வாக்கு கொடுத்துட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து 50 vlogன்னு ஒரு சில பேர் ஒத்துக்கலைன்னா வச்சுக்கோங்க. 50வது நாள் ஓகேவா. மலேசியாவுக்கு வந்து அவக்காடோவோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான்
எங்கள் ஊர் அருமை தெரிஞ்சுது. எங்கள் ஊரில் சும்மா ஒரு வில்லேஜுக்கு போனீங்கன்னா ரோட்டில் சும்மா விழுந்து உருண்டு கிடக்குமுங்க மரத்துலேருந்து. அப்போயெல்லாம் அதான் சொல்கிறது, அதோட அருமை தெரியாது. இல்லை வேணாம், நீங்கள் அதோட அருமை தெரியாதுன்னு சும்மா சொன்னால் இங்கே பக்கத்தில் இருக்கும்போது ஊரில் வந்து சும்மாலாம் இருக்கும். ஊரில் இருந்து யாராவது வர்றாங்கன்னா இந்த சாக்கு இருக்குது தெரியுமா, அந்த சாக்கில் போட்டு எடுத்து வருவாங்க. அவ்வளோ இருக்கும். நான்லாம் வந்து ஐயோ வேணான்னு மலேசியாவுக்கு வந்து இந்த விளாகெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வெள்ளைக்காரன் வந்து இதை வந்து காலையில் ப்ரெட்டில் பூசி சாப்பிட்றான், இப்படி பண்ணுறான், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போய் விலையை கேட்டால் ஒரு பழம் 10 வெள்ளிங்கிறாங்க. என்ன சார்? அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன், ஊரில் எல்லாம் வந்து சும்மா கிடக்குமுங்க, சும்மா கிடக்கும் பாருங்களேன். அதான் ஊரில் இருக்கும்போது வரைக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அது இதுன்னு ஒன்றும் தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். மலமையான அவக்காடோ கூட இதில் நிறைய சதை வருது போல. கடவுளோட அந்த மகிமையை பாருங்களேன், எல்லோ அண்ட் கிரீன் கலந்த ஒரு கலர். அதுக்கு தான் இதுக்கு சொல்றது பட்டர் ஃப்ரூட். பட்டர் மாதிரி இருக்கு. அது சரி, அதை வச்சுட்டு போ. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று எடுத்து இதாண்டா பட்டர் ஃப்ரூட்டு அப்படின்னு வாயில் மட்டும் போயிட்டேன். ஆனால் இது சும்மா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கு. எங்கே ஒரு வாய் கொடுங்க. சீனி இல்லாமலே நான் சின்னது நல்லா இருக்கு. நெய் மாதிரி பிடிச்சிருக்கா? இனிப்பு இல்லையா? இனிக்காது தானே, அது இனிப்பு இருக்காது. இனிப்பு இல்லை, பட் நல்லா இருக்கு. சீஸை கட்டிக்கிற மாதிரி அவ்வளோ க்ரீமியாக இருக்குங்க. எப்போ பிரியாணி எப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். என்னங்க அது? பீட்ரூட் சாறு இல்லை, இதுக்கு வந்து குங்குமம் போடுவாங்க. குங்குமம் இல்லாதனால நான் கொஞ்சம் கலர் போட்டுருக்கேன். கலரிங்க கிண்டி காட்டவா உனக்கு? கிண்டி காட்டவா? வட அப்படி இருக்கேன். யூஸ்வலாக நாங்கள் மோகுல் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் தான் அந்த பாசுமதி அரிசி வாங்குவோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இந்தியா கேட் அது வாங்கியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 பிராண்டு சஜஸ்ட் பண்ணிங்க. அது ஆன்லைனில் இருக்குது, பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது. இப்போ ஒரு 2 மாதமாக அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது. அது எப்போ ஸ்டாக் வருதோ அப்போ நாங்கள் அதை வாங்கி செஞ்சு காட்டுறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அண்ணா யூனிட்டி பிராண்டுன்னு ஒரு பிராண்டில் பாசுமதி வாங்கி பாருங்கள். அப்புறம் இல்லாட்டி லால் கிலாமா கிலாலா தெரியல, லால் கிலாம் சொல்கிற சைஸை பாரு. நீ அரிசி சின்ன நாடு கண்டாதான். ஸோ அந்த யூனிட்டி இல்லாட்டி லால் கிலாம் அரிசி எப்போ கிடைக்குதோ அப்போ நாங்கள் அதை வாங்கி பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். அது கிடைக்க மாட்டேங்குதுங்க அந்த அரிசி. இது டேஸ்ட்டே பவுடர் தான். ஏங்க அந்த பியூரி வந்து சூப்பராக இருக்கும். பப்பாயாவை விட அவக்காடோவில் செய்யும்போது சூப்பராக இருக்கும். நல்லா வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டு அதை சாப்பிட்டா அட்டகாசம். ஓகே காய்ஸ், இப்போ நான் உள்ளே போயிட்டு ஏசி ரூமில் ஏசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த டேபிளெல்லாம் திருப்பி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன். இவங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவக்காடோ பியூரியெல்லாம் செஞ்சுட்டு சுட அப்படியே கொண்டு போய் ரூமில் வச்சு எடுத்து அப்பிட வேண்டியதாக ஆயிடுது. இதெல்லாம் ரெடி. முட்டையை ஒழிச்சு கிரேவியை காட்டு. அது சும்மா கொஞ்சம் செஞ்சேனா. ஆஹா, ஸ்மெல் நல்லா இருக்குங்க. கௌசிக்கால தாங்க முடியும். கையை கொடு. சிக்கனில் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லா தாங்க முடியும். பிக் பாஸ் ராஜுவை பார்த்து சிக்கன்ல மீன் குழம்பு பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. வேற கொஞ்சம் நெய் ஊத்துறேன் பாரு, அப்பதான் கொஞ்சம் எவ்வளவு நெய் தானே. நெய் ஒன்றும் இல்லடா, நீ எல்லாத்தையும் கேளு. நெய் நல்லது. யாருக்கு கடைக்கார இருக்கா? நல்லது. ஒரு நெய் பைத்தியமுங்க. இப்போ கண்டிப்பாக இதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சு அதுதான் இந்த நெய்யில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி வச்சிருப்பாரு. இதுக்குன்னா இனி அடுத்த 1 வாரத்துக்கு இவருக்கு நெய் தோசை தான். இதெல்லாம் நீ கிட்டே எடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியும் கேட்குறானா? இங்கே வரு, இங்கே சொல்லு. அவர் அந்த வீடியோ பார்த்தா சொல்லு. சார் கணேசன் சார் சொரியா அவன் கிடக்குறான். அவர் இந்த உலகு பார்க்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு. அவன் கிடக்குறான். சரி, நம்ம போய் ரெடி பண்ணுவோம். காய்ஸ், எங்களோட ஸ்டூடியோ ரூமுக்குள்ளே ஏசியை போட்டு உக்காந்துட்டாங்க பாருங்க. இந்த பக்கம் மிஸ்டி, இந்த பக்கம் குஸ்டி. என்ன நடந்தாலும் சொம்புல ஜலா இல்லைன்னா கஷ்டம். ஓகே, இப்போ மிஸ்டி பரிமாறுங்க.
நம்ம 50வது நாள் 50வது vlog செலிப்ரேஷன் ஸ்டார்ட். இதை நீங்கள் கேட்ட மாதிரி சேலஞ்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் நாங்கள் யாரும் சேலஞ்சுக்கு சாப்பிடல, ஆத்மார்த்தமாக சாப்பிட போகிறோம். ஆத்திரமாக சாப்பிடாத முறத்து. இந்த அரிசி வந்து கையில் தொடும்போது இடியப்பம் மாதிரி இருக்கு, பஞ்சு பஞ்சா. நல்லா டேஸ்டாக இருக்கு. சோறு தொடும்போதே ஒரு நல்ல சொப்பு தெரியுது. நாங்கள் இத்தனை வருஷமாக மோகுல் அரிசி தான் யூஸ் பண்ணோம். இன்னைக்கு இனிமே இந்தியா கேட்டு தான். இனி ஏதாவது இதை விட பெட்டரான ஒரு அரிசி கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு பயம் வேணாம், அடுத்தடுத்து மாத்துறதுக்கு. அதுதான் ஓகே, அது நல்லா தான் இருக்கு. உண்மையிலே கடையில் வாங்கின மாதிரி இருக்கு. கையை கொடு, நல்லா இருக்கு. அந்த கையை கொடு கேட்டு வாங்குறாங்க. ஐடியா இல்லை அதான். ஏன் நான் கையை கொடுன்னோடனே மிஸ்டியை பார்த்து மிரட்டுறா. என்ன உன் புருஷனே தர்றா, நீ தர மாட்டியா? நீ அவ்வளோ வேலை செஞ்சதுதான் வட்டி குத்தி தான். நல்லா இருக்கு. சிக்கன் சூப்பராக இருக்கு. ஒருவேளை இந்த பாஸ்மதி அரிசியிலையும் வித்தியாசம் இருக்குன்னு. ஏன் சூப்பராக இருக்கு தெரியுமா? நான் நேற்றே ஊற வச்சுட்டேன் எல்லாம் போட்டு. அதான் சில நேரம் இவர் காலையில் அவசர அவசரமாக பண்ணுவார். இது வந்து நேற்றே கோழியெல்லாம் ஊற வச்சிருக்காரா, தயிர் போட்டு ஊற வச்சியா, நல்ல புளிப்பா, நல்லா நல்லா அந்த ஸ்பைஸ் போட்டு தயிர் லெமன் எல்லாம் போட்டு நல்லா ஊறி இருக்கு. அதனால தான் நீங்கள் அப்போதே டேஸ்ட் பார்க்க கோழி தரும்போது அந்த டேஸ்ட்டு டக்குன்னு வந்துக்கிச்சு. அடி பிடிச்சி ஒரு மாதிரி வந்துருக்குதுன்னு அது டேஸ்ட்டாக இருக்கு. அது உனக்கு பிடிக்குமேன்னு தான் நல்லா அந்த சிக்கனில் இந்த பாருங்க, அந்த அடி பிடிச்ச மாதிரி இப்படி பேர்ன் ஆகி வந்தால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு பைத்தியம் பிரியாணிக்கு கூட சோஸ் வச்சு தான் சாப்பிடுவாரு. இன்னைக்கு இவர் செஞ்ச அந்த எக்ஸ்ட்ரா கிரேவி வர நல்லா இருக்கு. மீன் குழம்பு சிக்கன். யாரோ ஒருத்தர் முட்டை எடுக்கல. யாரு? நீயா? பிரியாணி முட்டை சாப்பிட மாட்டியா? அப்படியே மறந்துட்டு முடியுது. எங்கள் யூஸ்வலாக நாங்கள் டைனிங் டேபிளில் தான் இருந்து சாப்பிடுவோம். எங்கள் லிவிங் ஏரியாவில் ஏசி கிடையாது, நேச்சுரல் சிறு சிறு காற்று தான். இப்போ வெளியே இருந்து சாப்பிட்டு தான் நேரத்துக்கு இங்கெல்லாம் வேர்த்து இருக்கும், சூடாக வேறு இருக்குல்ல. ஏசியை போட்டு உட்காந்து சாப்பிடும்போது அந்த லங்காய் சோயா ரசோய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். பஞ்சாபி ரசோய், பஞ்சாபி ரசோய் இன்னொரு ஹோட்டல், அங்கே போய் சாப்பிட்டேன். அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ட ஃபீல் வருது. இந்த இருக்கானே இவன், எனக்கு எப்படி பேர் வச்சான்னு தெரியல, ஒரு பேர் கூட ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு பேர் பஞ்சாபி ரசோய். சொல்ல அன்னைக்கு போனமே, இது லங்கா சோயா ரச சோயா, அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. சின்ன வயசுல புதுசா பிறந்து எனக்கு பேர் வச்சிட்டாங்க. பேர் வச்சாலும் நான் புதுசு இல்லை, அந்த பேரை வரைக்கும் கூப்பிட்டெல்லாம் பழக்கம் இல்லை. பேரு ஹரிஹரன். பிறந்த ஒரு 4-5 நாள்ல எங்கேயோ தூக்கிட்டு எங்கேயோ போயிருக்கேன் ஊருக்கு. குழந்தை அழகா இருக்கே, குழந்தைக்கு பேர் என்ன அப்படின்னோடனே இவரே பேர் வச்சவரு, இவன் பேரு அரிக்கன். எல்லாரும் கேட்குறாங்க, அரிக்கனா? அரிக்கன்னு ஒரு பேரா? அப்புறம் பாட்டி தான் ஓடி வந்து தலையில குட்டி, உனக்கு என்ன பைத்தியமா, அவன் பேரு ஹரிஹரன். சொந்த புள்ள பேரையே மறந்தவை இவன். இவன்கிட்ட போய் ரெஸ்டாரண்ட் பேர்லாம் கேட்கலாமா? நல்ல வேலை அப்படியே கூப்பிட்டு இருந்தானு வைங்க, இன்னைக்கெல்லாம் அரிக்கன் தான் என் பேரு. நக்கல் பண்ணி தள்ளி இருப்பாங்க. நாளையில இருந்து ரப்ஸ்டிக் ஃபேமிலி விளாக்ல நீ அரிக்கன் ஆயிடுவா முடியாது, ஆக மாட்டான். சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைம்ல முடிச்சிருக்கோம் எல்லாரும். இப்போ நாங்க ரவுண்ட் 2. பிரியாணி சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம். ஓ பிரியாணி ஒரு நல்லா இருக்கு அதான் சந்தோஷமானு கேட்டா இல்ல, அடுத்தது பியூரி இருக்குல்ல, அவகாடோ பியூரி, அது வரை நல்ல பழமா போயிருச்சு. ஐயோ
நல்லா இருக்கு. நல்லா கிடைச்சிருக்கு. இப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னே இப்போ பாருங்க ஒரு தூக்கம் வரும். கடவுளே எங்களுக்காக ஒரு 1 hour கொஞ்சம் மழை பெய்ய வைக்கக்கூடாதா? மழையோவில் தூங்கினா சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், இன்னும் வயிறில் நிறைய இடம் இருக்குது. எவ்வளோ பிரியாணி உள்ளே போகுதோ போகட்டும். சரி, இப்போ உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருக்காது. இதாங்க ஒரு வாய். ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட்றோம், நீங்களும் போய் சாப்பிடுங்க. நம்ம அடுத்தது பியூரியில் வந்து சந்திப்போம். நம்ம சாப்பிட்டு வரோம். காய்ஸ், நல்லா மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டோம். அந்த என்னோடய ஸ்டூடியோ ரூமில் ஏசியை போட்டு உட்காந்தோம். இப்போ அம்மாவோட ரூமில் ஏசியை போட்டு இங்கே வருங்க, ஏசியை போட்டு வந்து உட்காந்துருக்கோம். அப்படியே குழு குழுன்னு இருக்க நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் மிஸ்டி செஞ்ச அவகாடோ பியூரி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவரை ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறேன். மற்ற நாளைக்கு அவர் பெட்டில் வந்து ஃபோன் கிடக்கும். இன்றைக்கி பார்த்தா நேற்று வாங்கின ரூபிக்ஸ் கியூப் இருக்குது. நைட்டு பூரா உட்காந்து முக்கி இருக்காருங்க. அவங்க முக்கி அங்கங்கே கொஞ்சம் கலரை சேர்த்து வச்சுருக்காரு. சொல்கிறாரு உடைக்கணும் போல இருந்துச்சுடா. எது உடைக்க போறியானு டென்ஷன் ஆகுது. இவர் நினச்சாரு இப்படி குழப்பி கொடுத்தோடனே 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது 5 வருஷம் ஆகும் போல இருக்குது. இந்த 100 நாள் முடிஞ்சு 1000வது நாள் ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான். ஸோ இதான் கௌசிக்கோட ப்ரோக்ரஸ். இப்படி தான் போயிட்டுருக்கு பாருங்க. அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருந்து பியூரி சாப்பிட்டு நல்லா இருக்கு. அதான் இப்போ சாப்பிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே லைட்டாக தலையை சாய்ச்சிட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும். ஆமாம், பியூரி சாப்பிட்றது கூட எனர்ஜி இல்லை. எனக்கு தூக்கமாக வருது. அப்படிதான் சொல்ல வந்தேன் நான். கரடி ஃபுல்லாக வாயில் வச்சு இழுக்கணும். ஏங்க, பியூரி சும்மாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்றைக்கி இவங்க வாங்கின பழம் வர நல்லா கனிஞ்சு போய் இருக்கா. வழக்கத்துக்கு மாறா க்ரீமியாக இருக்கு. ரூம் நல்ல ஜில்லுன்னு இருக்கு. அவர் தான் ஒரு விக்கெட்டு சாஞ்சிருச்சு. இன்னொரு விக்கெட்டு அப்படியே சாய போகுது. 3வது விக்கெட்டு சாய போகுது. நாங்கள் இதை அப்படியே சாப்பிட்டு எப்போயாவது இப்படி வட்டமாக உட்கார சான்ஸ் கிடைச்சா நாங்கள் என்ன பண்ணுவோன்னு நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு யார் நம்மக்கிட்ட திட்டு வாங்க போகிறாங்களோ தெரியல. தெரிஞ்சவன் தெரியாதவன், அறிஞ்சவன் அறியாதவன், சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லாரையும் திட்டி எல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ 50 நாளைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும், நேற்று வாழ்த்து தெரிவித்த அத்தனை பேருக்கும் நன்றிகள். உங்களை நாளைக்கு எப்படி 50வது விளாக்கை செலிப்ரேட் பண்ணுறோன்னு 51வது விளாக்கை முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா எப்படி நாம. அதான். ஓகே காய்ஸ், உங்களை நாளைக்கு வேறு விளாகில் வந்து சந்திக்கிறேன். உங்களை அந்த 102 விளாக்கு வந்து நாங்கள் போடுறோம். அந்த 2 விளாக் இடையில ஸ்கேம் பண்ணமுல்ல, அந்த ஸ்கேமை நான் சரி பண்ணுறேன். 102 விளாக்கு கண்டிப்பாக போடுறோம். உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.